கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது. ஓ முருகா என்று எழுத ராஜ வாழ்க்கை தேடி வரும். 2024 சோதனை காலமாக இருந்த பக்தர்களுக்கு 2025 முதல் சாதனையாக மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே, கைவிட மாட்டார். இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை எதிர்கொள்வாய். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை இனிமேல் உனக்கு வேண்டாம். வெற்றி நிச்சயம். ஓ முருகா. என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஓ முருகா போற்றி. போராட்டம் முடிந்தது. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உடனடியாக நடக்கும். சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும். ஓம் சரவண பவ. தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. துன்பத்தை கண்டு துவளாதே, துணிவுடன் எதிர்த்து நில். எனது அருள் என்றும் உனக்கு உண்டு. எதையெல்லாம் இழந்து வருத்தப்பட்டாயோ அதைவிட சிறந்ததாக உனக்கு கிடைக்க செய்வேன். ஓம் சரவண பவ. கோடி ரூபாயை விட மகிழ்வானது குடும்பத்துடன் கூடி வாழ்வதுதான். வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அவை துன்பமாகவும் வெற்றியாகவும் அமைகிறது. ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை. நம்பிக்கை போல் ஒரு நண்பன் இல்லை, பயத்தை போல் ஒரு பகைவன் இல்லை. நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. உன் குறிக்கோள் தெளிவாகிவிட்டால் உன் முதல் வெற்றி ஆரம்பம். பிரச்சனையை சந்திக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையின் வளைவான இடம், அவ்வளவுதான். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாகச் செல். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையே மாற்றிவிடும். நேரம் கூடிவிட்டது. காத்திருந்தது போதும். மிக பெரிய பரிசு உன் கரத்தில் கிடைக்கும். ஓம் சரவண பவ. நம் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான். பேசும் வார்த்தையை கவனமாக பேசுங்கள். நல்ல விஷயத்துக்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுத்து வைப்பதுதான். நாளை என்ன ஆகும் என்பதை நாளை பார்த்து கொள்ளலாம். இன்று நிம்மதியாக இரு. சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். மிதிக்கப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை முருகனிடம் கேட்டுப்பார். காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் காத்திருத்தல் உணர்த்தும். தோல்வி என்பது இடைநிலை. உன் இலக்கு அங்கே முடிவடையவில்லை. கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையேனும் படித்து பார். நாம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான முதல் இரகசியம் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதே. முயற்சி உடையவனுக்கு 8 திசையும் ஏற்ற திசைதான். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். எதிர்காலம் குறித்து கலங்காமல் நிகழ்காலத்தில் வாழுங்கள். பெரிதாக சிந்தியுங்கள், சிறியதாக தொடங்குங்கள். ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. பொறுமையாக இருங்கள், மாற்றம் வரும். ஒரு உறவு நன்றாக இருக்கும்போது, உறவு மோசமாக இருக்கும்போது அவர்கள் உங்களை பற்றி அனைவருக்கும் சொல்கிறார்கள். இதுதான் இந்த உலகத்தின் வழி. நீங்கள் போராட விரும்பினால், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் முதலில் உங்களை நீங்களே வெல்க. உன்னை நீ வென்றால் உலகையே வெல்வாய். தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் ஒருவரை ஒருபோதும் அந்நியப்படுத்தாதீர்கள். அத்தகையவர்கள் நேர்மையானவர்கள்.
அவர்களின் ஈகோவை விட நீங்கள் உங்களை அதிகமாக மதிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை விட குறைவானவர் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு நடக்கும் நல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் உங்களுக்கு நடக்கும் கெட்டது உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது. சிகரத்தில் ஏறும்போது எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் சிந்தனையுடன் வைக்க வேண்டும். ஏனெனில் ஒரு தவறான படி உங்களை கீழே கொண்டு வந்துவிடும். உங்களை நேசிக்கும் உறவை நேசிக்க தொடங்குங்கள். உங்களை வெறுக்கும் நபர்களை பற்றி சிந்திக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. சரியான நபரை எங்கும் நாம் காண முடியாது. அவ்வாறு செய்தால் அவர் அருங்காட்சியகத்தில் இருக்க வேண்டும், வெளியில் அல்ல. எப்பொழுதும் பயமாக இருந்தால் உயிருக்கு பயப்படுவீர்கள். ஒவ்வொரு நொடியும் சிரித்தால் வாழ்க்கை நம்மை வணங்கும். உங்கள் வார்த்தைகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனநிலை மட்டுமல்ல, உங்களுடன் இருக்கும் பெரும்பாலான மக்கள் உங்கள் மனநிலையையும் பாதிக்கும். எனவே நல்ல எண்ணங்கள், மற்றவர்களிடம் கருணை காட்டுங்கள். இந்த சமுதாயத்தில் நம்பிக்கை என்பது மிகவும் விலை உயர்ந்த பொருள். அது சம்பாதிக்க பல ஆண்டுகளாகும், ஆனால் இழக்க ஒரு நிமிடம் போதும். நீங்கள் என்ன என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் வாழலாம். ஆனால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த சமூகத்தில் எங்கும் வாழ முடியாது.